வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இருந்த வண்ணமாக நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருவசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தும். ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் எங்களை போசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 7வது மாதம், முதல் ஞாயிற்றுக்கிழமை. 6 மாதம் முடிஞ்சிட்டு. நல்ல கவனிங்க, 6 மாதம் முடிஞ்சிட்டு. இந்த 6 மாதமும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை நடத்தியிருக்கிறார், நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அத்தனை காரியத்துக்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எபேசியர் 5:4 வாசிப்போம். எபேசியர் 5:4 சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 5:4. அப்படியே வம்பு, புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும். அழகாய் அந்த எபேசிய நிருபக்காரன் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும். வம்பும் வீண் வார்த்தையும் பேசக்கூடாது. அதிகமா நீ விசுவாசிகள், அதாவது அவனுடைய பிள்ளைகள் வம்பு பேசுறாங்க, வீண் வார்த்தை பேசுறாங்க. ஆனா அதே நேரத்துல நான் உங்களை பார்க்கிறேன், 6 பார்க்கிறேன், வாயை மூடிக்கிட்டு கம்மனு இருக்கிய. எப்படி நன்மை வரும்? எப்படி வரும்னு கேட்க. சாப்பிடுக்கும் போது வாய் தானா திறக்கு, கைக்கும் வாய்க்கும் அழகா திறக்கு. ஆனா ஆண்டவர் துதிக்க உங்களுக்கு மனம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கர்த்தருக்கு முன்பாக உங்களை ஒத்துழைக்கணும். உங்களை பாதுகாத்திருக்கிறார், நடத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார், முன்னேற்றி வந்திருக்கிறார், காத்து வந்திருக்கிறார். தேவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அது முக்கியம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது சொல்லப்பட்ட வார்த்தை தேவன் அருளிய சொல்லி முடியாத, அதான் முக்கியம். அந்த ஆண்டவர் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நல்ல கவனிங்க, துதி வேற, ஸ்தோத்திரம் வேற. அதை நான் இப்ப விளக்க முடியாது. அதனால இன்னைக்கு ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, என்ன காரியத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் வேகமாக சில காரியங்கள் சொல்லி தருவேன். அதுக்கப்புறமாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் என்ன, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆனா கவனிங்க, ரட்சிக்கப்படாம, நல்லா கவனிச்சாங்க, ரட்சிக்கப்படாம பின்னால் இருக்க எம்மா கவனி, ரட்சிக்கப்படாம 1000 ஸ்தோத்திரம் பண்ண 3000 ஸ்தோத்திரம் பண்ணாலும் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. நல்லா கவனிச்சுக்காங்க. அந்த சபைக்காரன் சொல்லுதா, இந்த சபைக்காரன் சொல்லுதா, அந்த அக்கா சொல்லுதா, இந்த அக்கா சொல்லுதா, அந்த பாஸ்டர் சொல்றார், இந்த ஐயர் சொல்றார், எவன் சொல்லி போட்டோம். ரட்சிக்கப்படாம ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி தரேன். கவனிச்சா புரியும். மோசேயுடைய மாமா ஒரு ஆசாரி, வழியில வாரான். அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றான்னா, உங்களை இவ்வளவு அழகாய் விடுதலையாக்கி பாதுகாத்து வெளியே கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். இங்க கவனிங்க, அவன் சொன்னதுல ஒரு முறையும் கிடையாது. ஒரு மோசைக்கு மாமாதான். அவன் சொல்லி ஒரு பயனும் இல்ல. அவன் சொல்ல மோசையை கேட்டு ஊழியத்துல தோல்வி சந்திச்சான். 50 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு அப்படின்னு சொல்லி அதிபதி ஏற்படுத்தி சொன்னார். இவன் அந்த நேரத்துல மோசை ஜெபம் பண்ணிருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் மாமா இப்படி சொல்றாரு, ஆண்டவர் நீர் என்ன சொல்லி கேட்டிருக்கணும். அதை சொல்லி கொடுத்திருப்பார். மாமன் தானேன்னு சொல்லி கேட்டதுனால சரீரத்துல விடுதலை, ஆவில தோல்வி. சரீரத்துல விடுதலை, ஆவில தோல்வி. அத்தனை பேர் ஜனங்களையும்
30 லட்சம் ஜனத்தையும் மனசுல வச்சு ஆண்டவருக்கு நின்று போராடுறவன். ஆனா இன்னைக்கு அவன் பார்ப்பான், இவன் பார்ப்பான், 50 பேர் பார்ப்பான், 100 பேர் பார்ப்பான், இவரு பார்ப்பார் சொல்லி கழிச்சிட்டான். மாமன் சொல்லுக்கு, ரட்சிக்கப்படாத சொல்லுக்கு கீழ்படிந்தான். இப்பவும் சில நேரத்துல நமக்கு சில ஆலோசனை தருவாங்க சில ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்டுக்கிடுவேன், ரைட்டு நன்றி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். விளங்குதா? நம்மளை கத்து நடத்துற, அது உண்மை, அது உண்மையான காரியம். அவங்க சொல்ற ஆலோசனை தேவன் புரியந்தானா, சரிதானா, முக்கியமானதானா அப்படின்னு கேட்டுக்கணும். கேட்கல. இப்ப பாருங்க, இந்த தாவீது கிட்ட ஒரு காரியம் சொன்ன உடனே ஆண்டுகிட்ட போவான். ஆண்டவரே, இந்த ஊருக்காரங்க என்னை பிடிச்சி கொடுப்பாங்களா? ஜெபம் பண்ணுவான். கண்டிப்பா பிடிச்சி கொடுத்துருவான். நன்றி கிட்ட போயிரு அப்படின்ட்டுவார். சவுல் வருவானா? வருவான். ஒரு பிடிக்க வருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அப்போ இவங்க சொன்னாலும் அவன் ஆண்டவரை என்ன கேட்கான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆண்டவரை நம்பி கேட்பான். இப்ப நல்ல செய்யணும்னா நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், இந்த அந்த போன 6 மாசம் இருந்த போல இன்னும் இருக்கணும் போறியா, ஒண்ணு கேட்க இருக்க போறியா அப்படி கூடாது. 7ஆம் மாசம் மறந்துருக்கு. நம்முடைய சுபாவத்துல, செயல்பாட்டுல, பேச்சுல, நடைமுறையில மாற்றம் உண்டாகணும். அப்படியே இருக்க இருக்கு போல இருப்பேன், எல்லா சூழ்நிலையுமே இருப்பேன் அப்படி கூடாது. மாறணும், மாறணும். பாருங்க, நம்ம வயசான உடனே முடி நரைக்கி அது மாறுது பாத்தீங்களா? நம்ம மாறல, இன்னும் மாறணும். சொல்லுயா எங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம மாறணும். சரி, நம்ம சொல்லிட்டு போற நிறைய பேரும் அந்த சோத்திரம் கவனிங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவர் நாம் சோத்திரம் பண்ணோம்னா, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய ஈவு, மீட்கப்பட்டது ஒரு ஈவு. அதுக்காக ஆண்டவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்தது கவனிங்க. 2வது, தேவன் இங்க கவனிக்கன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயும் பார்க்க எழுதுங்க, கவனிங்க. தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தின் முடிவு இருந்த உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுங்க. அப்படி வசனத்துல நிறைய சொல்லியிருக்காரு. அதுல நான் 4 காரியம் சொல்றேன். 1, உலகத்தின் முடிவு நினைச்சுவாரு இருப்பார். யாருக்கு இருப்பார்? கையும் காலையும் கட்டிக்கிட்டு வீட்டுல ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கலாம், தின்னுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா இருக்க மாட்டார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட உபதேசத்தை அவளுக்கு என்ன செய்யுங்க? உபதேசிங்க. இதோ உலகத்து முடிவெடுத்தா சகலக்குள்ள இருப்ப அப்படின்னு சொன்னார். இதை இந்த 3 காரியம் செய்யாதவருக்கு இருக்க மாட்டார். பகல் கனவு காணாங்க, நிறைய தப்பு நடக்கு. போறையலா வரையலா சொந்த பந்தமா அவர் ஆழ்த்த இயேசுபடி சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுபடி சொல்லுங்க, காரியம் நடப்பிக்கும்படி சொல்லுங்க. 2வது, யாரோடு இயேசு இருக்கிறார்? இயேசு சொல்றார், நான் பிதாவுக்கு பிரியமான செய்யறபடினாலே பிதா என்னை தனித்திருக்க விடவில்லை அப்படிங்கிறார். அப்படி என்ன? இயேசுவோடு பிதா இருந்தார். எப்பொழுது? அவருக்கு பிரியமானதை செய்தார். பிதாவுக்கு என்ன பிரியமோ அதை செய்தார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிரியது ரொம்ப தெரியாது கொடுங்க. எங்க இஸ்ரவேல் வீட்டுல இருந்து என்ன பழம்? பலாப்பழம் வந்துச்சு. அவ்வளவுதான், எனக்கு மூக்கை தொடச்சிட்டு, எனக்கே சுகர், ஹை சுகர். கத்திர சோதரா பார்த்தேன், ஆஹா எவ்வா கிடைக்காத பொருள். அண்ணாலும் பையவா இங்க கொண்டா அண்ணா, முடியா முடியா முடியாண்ணா கூட 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 கொண்டு வந்தான். என்கிட்ட வச்சா 6 சோளம் பறந்துட்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல வச்சிருந்தா பிரச்சனை ஆயிரும். அதனால நான் சொன்னேன், அண்ணால் தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டேன். அது எனக்கு பிரியம். அதான் சொல்றேன், பிரியம். சுகர் இருக்கு, பலகீனம் இருக்கு, ஆனா அது எனக்கு என்னது பிரியம். இப்ப நான் சொல்றேன், இயேசுக்கு எது பிரியம்?
பிதாவுக்கு எது பிரியம், பரிசுத்தனுக்கு எது பிரியம்? உங்க வீட்டுல ஒவ்வொரு மணி நேரம் ஆண்டவரோடு கூட இருப்பது பிரியம். அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கமார் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, பிரசங்கம் முக்கியம் இல்ல, இந்த பண்ற பிரசங்கம் இது முக்கியம் இல்ல. இத பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்னால நான் ஜெபத்துல அவரோடு இருக்கணும், அப்புறம் தான் பிரசங்கம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, அறிவை பெருத்துட்டு திறமை பகல காரியங்கள் செய்கிற எல்லா அறிவும் அணுவு உண்டாயிட்டு, அதனால ஜெபம் பண்ண மாட்டேங்கான், பிரசங்கம் பண்ணுகிறான். காரியம் ஒண்ணு என்ன செய்யாது, நடக்காது, ஜெபத்தை சந்திக்காது. காலையில இன்னொரு கூட சொல்றேன், பிரசங்கமார் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணதுக்கு அவனால் ஆயத்தம் இல்லாத வந்து கதை ஓட்டி, காலத்தை ஓட்டி, கதை சொல்லி, அவ அம்மா கதை சொல்லி, இவ தாத்தா கதை சொல்லி, இருக்கிற அத்தனை பேரையும் வாயத்தர கைய கட்டு எந்தி உட்காரு சொல்லுவதற்கு ஒரு அழைக்கல. அது ஆராதனை. ஆனா இப்போ வசனம் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, அதாவது கண்ணு குருடாயிற்று, ஆவிக்குரிய பிரகாசம் போயிற்று. காரணம் என்ன? யாருக்கு தேவன் விடிய கால வெளிச்சம் கொடுப்பாருன்னா, அவருக்கு ஒரு மனுஷன் காத்திருக்காரு, அவனுக்கு தான் விடிய காலத்தில் வெளிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், தயவு செய்து தப்பா புரிஞ்சு கொள்ளாதீர்கள். உங்க வீட்டுல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுல 1 மணி நேரம் மணியை பார்த்துட்டு உட்கார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள். எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் தொடர்ந்து கர்த்தர் நாமத்தை சொல்ல விரும்புகிறேன். அதுல எந்த விதத்திலையும் மாற்றாதுங்க. உங்க சூழ்நிலைக்கு தக்க, உங்க விருப்பத்துக்கு தக்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு தக்க அதை மாத்தாத, வேற எதையும் மாத்து. நான் சொல்றேன், கவனிச்சாங்க. மற்ற எந்த காரியத்தையும் மாத்தலாம், ஜெபத்தை மட்டும் ஒரு குடும்பம் தலைவர், ஒரு ஊழியக்காரன் மாற்றவே கூடாது. அதுல உறுதியாக நின்னணும். நான் கேட்கிறேன், நின்னா அவர் உனக்காக நிற்பார், அவர் உனக்காக நிற்பார், எதையும் செய்வார். நீ எதிர்பார்க்காத அத்தனையும் அவர் செய்து நிறைவேற்றி உன்னை நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய? 2வது யார் கூட இருக்கிறாரு? அவருக்கு பிரியமானதை செய்கிற மக்களோடு. 3வது சொன்னவர் உனக்கு சிம்பிளா சொல்லிட்டு போறேன். 2-3 பேர்கள் கூடு நடுவில் இருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு மனம் இல்ல, ஒரு மனம் ஒரு நாள் வராது. ஒரு மனம் ஒரு நாள் வராது, நீ நினைக்க வரல. என்ன அர்த்தம்னா, அது என்ன அர்த்தம்னா, ஜெபம் பண்ணுறோம். 2-3 பேர்கள் கூடி இருக்கிறோம், ஜெபம் பண்றோம். அப்ப ஜெபம் பண்ணுகிறவனோட கர்த்தர் இருப்பார். 4வது பிலிப்பியர் கடைசி அதிகாரத்தில் இருக்கு, நான் வாசிக்கிறேன், சொல்லிருந்தேன். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளவில் எதுவோ, ஒழுக்கமுள்ள எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டு, மெடிடேஷன் மெடிடேஷன், திரும்ப திரும்ப நல்லதே சிந்திக்கணும். அவனை கொள்ளலாமா, அவனை விட்டுடலாமா, ஓச்சிடலாமா, வெடி வச்சிடலாமா, அவ்வளவு நினைக்கூடாது. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, கற்புள்ள எதுவோ அதையே சிந்திக்கணும். எதுக்குல? மனசுகளை தேவையற்றது வரும், தேவையற்றது வரும், அதை அப்படியே தள்ளணும், விரட்டிடணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் சொல்லி கேட்கணும். நான் இன்னைக்கு தூத்துக்குடி போயிருந்தேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். தூத்துக்குடி இருக்கும்போது அங்க ஒரு பெரிய முதிர்ந்த விசுவாசின்னு சொல்றேன், மாஸ்டர் இங்க அருமையா இருக்கேன், வீட்டுக்கு போனோம்னா கெட்ட கெட்ட சிந்தியா வருது மாஸ்டர், ஒரு ஜோப் பண்ணுது மாஸ்டர் அப்படிங்க. 20 வருஷமா சபையில் இருக்கிற விசுவாசி, அந்நிய பாஷை பேச்சு துள்ளுதான், இருக்க இடம் முடியாது, அந்த அளவு சொல்றான். வீட்டுக்கு போனோம்னா கெட்ட கெட்ட பழக்கமா வருது, கெட்ட கெட்ட சிந்தியா வருது, ஐயோ டிவியை போட்டு படம் பாரு அப்படி சொல்லுது அப்படின்னா. அப்போ வீட்டுல போனோடனே ஒரு விசுவாசி, சர்ச்சைக்கு வந்தோடனே ஒரு விசுவாசி. நான் ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவன் இருக்கிற இந்த பொல்லாத பேய போக்குவதற்கு நீ கிருபை செய்யும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன் போட்டு. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில இங்க எப்படி இருக்கமோ அப்படிதான் கீழே இருக்கணும், கீழே எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் எங்கே இருக்கணும், அதான் முக்கியம். மாறவே
கூட. அப்ப கவனிங்க, அடுத்து ரெண்டு காரியம் இருக்கு. நல்லா கவனிச்சாங்க. ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று சிந்தனை, அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி செய்கிறவனோடு கூட சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார். நல்ல எண்ணம் வந்துட்டு, என்ன எண்ணம்? இன்னைக்கு 1 மணி நேரம் ஜோம் பண்ணணும், நல்ல எண்ணம் வந்துட்டு, அது அப்படி எண்ணெய் வந்துட்டே அப்படின்னு போயிட்டா இருக்க மாட்டார். அந்த 1 மணி நேரத்துக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்றான் பார்த்தீங்களா, அவனோடு கர்த்தர் இருப்பார். சிந்தனை, செயல், அப்பொழுது கர்த்தர் இருப்பார். இந்த 4 காரியத்துல கர்த்தர் இருக்கிறார். இப்ப கவனிங்க, இந்த 6 மாசமும் நீங்க தக்கா புத்தக்கா நடந்தாலும் சரிதான், விட்டாலும் சரிதான், ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். அல்லேலூயா. இந்த வட்டி கடன் வாங்கி செய்யணுமா சொல்லக்கூடாது. இருதயம் திறந்து மனம் உடைந்து ஆண்டவர் செய்யணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்படி சொல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். ரூத்து 4:14. ரூத்து 4:14 கொஞ்சம் வேகமா வாசிங்க. ரூத்து 4:14. அப்பா, ரூத்து 4:14 தான். படிமா. வாசி. இங்க கொஞ்சம் கவனமா இரு. உன் அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி கொண்டு போகுது. கவனிச்சுட்டே இரு. நான் ஒன்னு ரொம்ப ஒன்னு சார்ந்தவனு கவனிக்கிறேன். அது இங்க வருகிற ஒவ்வொரு நல்லா கவனிக்கிறேன். கவனிச்சுக்காங்க. உள்ள போகுதா அப்படின்னு பார்ப்பேன். சொல்லப்பட்டிருக்கிறது, நகோமிக்கும் ரூத்துக்கும் தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தயவு? ஒரு 10 ஆண்டு காலம் நகோமி மோவாப் போயிட்டார். இங்க அவளுக்கு வீடு இருக்கு, வயல் இருக்கு, நிலங்கள் இருக்கு, அதையெல்லாம் போட்டு போயிட்டா. அத ஒரு குடும்பம் பாதுகாத்து அந்த வயல பயிர் வச்சு அதுக்கு நன்மைகளை பெற்று வச்சிருக்கு. அவ வந்த போது அத்தனையும் அவ கையில செய்யப்பட்டது, ஹேண்ட் ஓவர் பண்ணுச்சு. இப்போ போனது திரும்ப வராது, நிச்சயம் வராது. இப்போ ஒரு 10 முறை காப்பாட ஒரு ஆளு பயிர் வைக்க கொடுத்துருக்காங்கன்னா 25 வருஷம் பயிர் வச்சுட்டா அந்த வயல் யாருக்கு? பயிர் வச்சவனுக்கு. அதனால அதுக்குள்ள பிடிக்கிறீங்க. கவனிச்சாங்க. திரும்ப கொடுங்க, அது வேற விஷயம். நான் சொல்றதே பிடிங்க. அப்படிப்பட்ட காலத்துல அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. நான் தப்பா சொல்லி என்ன புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா அப்படின்னு சொல்லி காரியத்துக்காக நடந்து என்னன்னா, அந்த நிலையில ரூத்துடைய மாமிக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் கர்த்தர் தயவு பாராட்டி திரும்ப கிடைக்க செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க திரும்ப ஆண்டு எதை கிடைக்க செஞ்சிருக்காரோ அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். சுகம், பலன். பாருங்க, நான் சொல்றேன், என் வயசு தான் ஒரு பாஸ்டர் இருக்கு. ஆனா இங்கெல்லாம் குத்துனா உணர்ச்சியே இல்லையா, காலெல்லாம் குத்துனா உணர்ச்சியே இல்லையா. 3 விரல் எடுத்தாச்சு. இனி என்ன செய்ய போதுன்னு தெரியல. ஆனா கிருபையால எனக்கெல்லாம் சுகர் நிறைய இருக்கு. சொத்திரம் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு குறைய மாட்டேங்குது. என்னெல்லாமோ பண்ணி பார்க்கும். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு விலையினும் வராம தயவு பாராட்டுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள சொல்லணும், சும்மா சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுகிற அந்த உபத்திரமே மாறி போயிடணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நம்ம தம்பி வர்ஜன் இருக்கிறார். ஒரு பெரிய வீட்டுக்கு அவர் தான் பிளான். வீடு ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு
போடுறதுக்கு அவர் பிளான் போட்டிருக்காரு. மாமா கொடுக்கான், நிறைய கொடுப்பான்னு நம்புது. அது சொல்றோம், பிரதிஷ்டைக்கு ஏதாவது அவருக்கு நிறைய கொடுப்பான்னு நம்புது. என்ன சொல்றேன்னா, இவன் சொல்வதுக்கு எல்லாம் ஆடுதான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன்கிட்ட சொல்லல, ஆனா என் மனசுல இவன் சொல்வதுக்கெல்லாம் அவன் ஆடுதான், பணத்தை அள்ளி போடுதான். அப்ப இதெல்லாம் செய்ய தயவு பண்ண கத்தருக்கு சொல்லு, சோத்திரம் சொல்லு. என்னடே அத்தனை சோத்திரம் அப்படி சொல்லு. ஏன் சொல்றோம்னா, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வழியில தயவு பாராட்டுகிறார். சோத்திரம். இப்ப நம்ம மனவா இங்க உள்ள தம்பிகிட்ட வேலைக்கு போறார், அவர் 1000 ரூபாய் வாங்குவார், 800 தான் கொடுப்பார். பாவம் 200 ரூபாய் கொண்டு போயிருந்தான், எங்க காக்க கொண்டு போற மாதிரி. ஆனா இப்ப அப்படி இல்லை, அந்த 900 ரூபாய் வாங்கினாலும் அப்படியே அவன் கையில கிடைக்கும். அவர் தயவு செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்திலையும் அப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். இதான் சொல்லுது, தயவு பண்ணின கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லு. அடுத்த ஒண்ணு சொல்லு, கத்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 27-24. அப்போஸ்தலர் 27-24. அதேதான். கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க பண்ணின ஜபத்துல, நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில உங்களோடு கூட துன்மார்க்கம் வாரான், சபைக்குள்ள பொல்லாதம் வாரான், மோசமான காரம் வாரான். ஐயோ, அவங்க சேட்டையெல்லாம் பார்த்தா சகிக்க முடியாது. ஆனா பவுல் நிமித்தம் அந்த மற்ற இவர் வாசிக்க போறா அத்தனை பேருடைய உயிருக்கும் தேவன் தயவு பாராட்டினார். வாசியமா இப்போ யாவரை அந்த கப்பல் சேதத்துல அவ்வளவு அழுந்திருக்கணும். பவுல கண்டிப்பா ஒரு ராஜா இருக்க வேண்டியிருக்கு. இவனை காக்கிறதுனால கூட போற துன்மார்க்கிறேன், கொலைக்காரன், கொலைகாரன், மோசமானக்காரன் அத்தனை பேருடைய உயிரையும் கர்த்தர் தயவு பாராட்டினார். அல்லேலூயா. நம்முடைய சபையில ஒரே அடியில ஒருத்தனை கொண்டிருந்தோம், அவ்வளவு மோசமானக்காரன். ஆனா அவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். எதுக்காக? அங்க ஒரு நல்லவன் இருக்கான், கர்த்தருடைய ஊழியரவன் இருக்கான். அடுத்த பட்டணத்தில் அவனை பற்றி ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய இருக்கு அவன். ஆனால் அவனுக்கு தயா பண்ண பாராட்டத்தில் அந்த மற்றவங்களுக்கு கிடைக்கும். உன் நிமித்தம், உங்க நிமித்தம் மற்றவர்களுக்கு தயவை ஆண்டவர் பாராட்டுகிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்தது வாசிங்க. சங்கீதம் 60-20. சங்கீதம் 60-20 சீக்கிரம். சங்கீதம் 60-20 அப்படி இல்லையா? 66-20. ஓ, கண்ணுதான் குருடு. கவனிங்க, எங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பண்ணின ஜெபத்தை இந்த 6 மாசம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இவ்வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, அன்பான தாய தகப்பனே, நீ பண்ணின ஜெபத்தை ஆண்டவர் தள்ளாமல் கேட்டிருக்கிறார். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். அல்லேலூயா. அந்த சபையில 10 வருஷம் ஆச்சு திருமணமாகி, இன்னும் குழந்தை இல்லை. நான் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொன்னேன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன், அந்த வார்த்தையை பிடிச்சுக்கா அப்படின்னு செய்திதான் சொன்னேன். நான் கேட்டேன், ஆண்டரை பிடிக்க முடியுமான்னு கேட்டேன். முடியவே முடியாது அப்படின்னா, பிடிக்க முடியாது. ஆனா பிடிக்கலாம். எப்படி பிடிக்கலாம்னா, அந்த 32 ஆதியா 32 சொல்லப்படல, ஆனா ஓசியா 12 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அழுதான், கெஞ்சினான். எவன் ஒருவன் அழுவானோ, எவன் ஒருவன் கெஞ்சுவானோ,
அவனை பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் போக முடியாது. அவனை ஆசீர்வதிச்சு தான் போக முடியும். ஏன்னா அவனுடைய கண்ணீர், பெருமூச்சு, அழுகை, கெஞ்சுதல் ஆண்டவரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பாருங்க. அருமையான பர்துமே, இயேசு போயிட்டு இருக்கார், பர்துமே தாண்டி போயிட்டு ஃபார்வர்ட் முன்னால போயிட்டாரு. ஆனா அவன் சத்தம் தேவனை நிறுத்திட்டு ஆண்ட அப்படியே ஸ்டாப்பா நின்னுட்டார். நின்ன உடனே அவனை கூட்டிவா அப்படின்னார். நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? ஆண்டவரை பார்வை அடையணும். ஏன்ட கட்டிருந்தா என்னோட 10 கோடி தாரு ஆண்டவர் இருப்பேன். நான் நினைச்சு பார்த்தேன், நம்ம புத்தியும் அவன் புத்தியும் பாருங்க எவ்வளவு தெளிவா காரியம் செய்யறான். எனக்கு பார்வை அடையணும். இனிமேல் இந்த இடத்துல உட்காரக்கூடாது. நானும் சொல்றேன், இனிமேல் உன் போக்க மாத்து. அவன் சொன்னா, இனி இத்தனை வருஷம் உட்கார்ந்துட்டேன், வாரவன் காசு போடுதான், ஆனா என் வாழ வைக்க அவனுக்கு எதுவுமே முடியல. உண்மை நோக்கி பார்த்தேன், என்னை நீ வாழ வைத்து இனிமேல் இந்த இடத்துக்கு டாட்டா அப்படின்னு காமிச்சிட்டு போயிட்டான். சொல்லேலுயா. அப்ப நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் கவனிங்க. இதுல முதல்ல 4 முறையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம், நம்ம ரட்சித்ததுக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் சொன்னேன் என்னென்ன காரியத்துல எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்தாரோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். நான் இன்னொன்னு சொல்ல போறேன், கவனிங்க. நம்ம இங்க வரும்போது எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு 2 காரியம் கொடுக்கார். சரி, 3 காரியம் கொடுக்கார். அது அப்படியே பேசுவோம். 3 காரியம் கொடுக்கிறார். ஒன்று பலன், இன்னொன்னு சத்துவம், இன்னொன்னு மன்னா. என்னது? மன்னா. நீங்க அதாவது வெளிப்படுத்தும் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவா இருக்கிற மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன்கிறார். அப்ப இந்த மன்னா வெளிப்படுத்தும் விஷயத்துல எனக்கு இருக்கு. சரி, நான் இப்போ சொல்ல போறது, ஆண்டவர் 3 நிறைய கொடுக்கிறார். நீங்க சொல்வது தங்கம் கொடுக்கிறார், வெள்ளி கொடுக்கிறார், பொண்ணு கொடுக்கிறார், வசதி கொடுக்கிறார், கார் கொடுக்கிறார், அதெல்லாம் கொடுக்கிறார். வேற நான் சொல்ல போறேன்னா பலன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சரி, பலன் எதுக்கு கொடுக்கிறார்? நானும் சொல்றேன். நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கிறேன். நீ இதெல்லாம் தெரிஞ்ச வசனம். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதயா, சமாரியா, எருசலேம் பூமி கழிந்து போது எனக்கு என்ன செய்வீர்கள்? சாட்சியா இருப்பார்கள். அப்ப பலன் எதுக்கு? சாட்சி சொல்லுவதுக்கா, சாட்சியா இருப்பதுக்கா? குட். சாட்சியா இருப்பதற்கு நான் சொல்லித்தரேன். சாட்சியா இருக்கிற என்ன அர்த்தம்? கவனிங்க. அவனுக்கு சாட்சியா இருக்காங்க. பென்யமீன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பேரு பீறுகிற ஓனாய். அந்த ஓனாயோடு பல வருஷம் வாரான். மோசேக்கே வந்துருவான், குடும்பத்தை விட்டு தாண்டி மோசேக்கே வந்துருவான். மோசே ஆசீர்வதிக்கிறார். இந்த ஓனாய் போயிடணும், இவன் தேவனுக்கு பிரியவனா மாறிடணும், கத்திரக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வதிச்சிருவார். டமார் மாறிடுவோம். அல்லேலூயா. பீரிற ஓனாய் போயிட்டு இப்போ கத்தருக்கு பிரியம், கத்தர் வாசம் பண்ணுகிறார். இப்ப என்ன சொல்றேன்னா, இவ்விதமான குணங்களை கத்தர் உங்களுக்குள்ள மாற்றி வரும்போது அதுக்கு என்ன செய்யணும்? இப்ப நீங்க கோபப்படுறீங்க வச்சுக்காங்களேன், சூட்டி காணி அடிக்கடி சண்டை போட்டு வச்சுக்காங்க, ஒண்ணு சொல்லல சண்டை போட்டு வச்சுக்காங்க. இப்ப என்ன செய்யறா? ஆண்டவர் ஆராதிக்கிற, துதிக்கிற, சோத்தரிக்கிற, இந்த குணம் மாறணுமே ஆண்டவரே அப்படின்னு விழுத குணத்தை மாத்திட்டா அதுக்கு சோத்திரம். அது சோத்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த குணம் திரும்ப வரும். அப்போ அடங்கிடணும். ஆஹா வருது, எப்போ வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிடணும். அவ்வளவுதான் மெயின். அதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். அப்ப கவனிங்க, அந்த பென்யமீனுடைய வாழ்க்கையில இருந்த குணம் மாறிச்சு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது யூதா. யாரு? யூதா நல்ல விசேஷம் இருக்கு. கவனிங்க, யோசேப்பை கொல்ல போறாங்க.
யூதா பார்த்துட்டான். டேய், இவனை கொண்டா நமக்கு என்ன லாபம், இந்த குழியில தூக்கி போடுதல அப்படின்றான். உடனே குழி தூக்கி போட்டுருவான். அவன் பேச்சு பலத்துட்டு எப்படியும் அவன் தப்பிச்சிடணும் அப்படின்னு ஆசை ஊத்தி போட்டுருவாங்க. இவன் அங்கங்கெல்லாம் ஆடு மேய்ச்சி வர்றதுக்குள்ள இவனை எடுத்து துட்டுக்கு ஊத்துருவாங்க. என் பிள்ளைங்கன்னு கட்டா அவன் போயிட்டான்னு தெரியாதுருவாங்க. அவன் மனசுல கடுமையான வேதனை. ஆனா கவனிங்க, இதோட அவன் நிப்பாட்டல. அதுக்கப்புறம் 20 வருஷம் தாண்டி வாரான் யூதா. அவன் குணத்துல இருக்கிற ஒரு 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 நல்ல சூழ்நிலை சொல்லி தரப்பான். என்ன தெரியுமா, வரான், முன்னேறி வரும்போது அதே சூழ்நிலை யோசேப்பிட்ட போறான். யோசேப்பு பென்னிமீனை கொண்டு வர சொல்றாங்க. பென்னிமீன் அப்பாட்ட சொல்றான், இந்த பாரு எனக்கும் புள்ளின்னு இருக்கு, இந்த பென்னிமீனை உங்கள்கிட்ட கொண்டு வராத வரையிலும் நான் வந்தோம்னா அவன் ஒரு வார்த்தை கடுமையா அவன் சொல்லுவான். அந்த வார்த்தை உத்தரவாதம் பண்ணுவான். அவன் பண்ணின உத்தரவாதத்துல யாக்கோபு பென்னிமீன் தூக்கி கொடுத்துருவான். இங்க கொண்டு வருவான். யோசேப்பு கூட ஒரு தம்பியை பென்னிமீன் புடிச்சு வச்சுக்கணும். நீங்க எல்லாம் போங்க அப்படின்ட்டுருவான். யூதா சொல்லுவான், முடியாது, வயசான தாப்பா இருக்கான், பென்னிமீன் போலன்னா செத்து போயிடுவான், ஆனால் இவன் அனுப்பும், நான் இருக்கேன் அப்படின்பான். பாருங்க, பல வருஷம் மாறினாலும் நல்ல குணம் அவனுடைய மாறல. இன்னொருத்த பிள்ளைக்காக இன்னொருத்த நம்பிக்காக அவன் உத்தரவாதம் பண்ணுதான். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள இவ்விதமான மற்றவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற குணம் இருந்தா அதுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லு, புரியுதா? சரி, அடுத்தது சொல்லு. நப்தலி, செபுலூன், அதாவது நியாயாதிபதி 5ஆம் அதிகாரத்தில் நடக்கு பயங்கரமான யுத்தம். அடுத்த நாட்டுக்கும் வாசிக்கண்டா, நான் சொல்லிடுறேன், வாசித்தா நிறைய பேரும். அது என்ன நடக்குன்னா, யுத்தம் நடக்கு. அதுல யூதா வரல, ரூபன் வரல, அவன் கூடாரத்துல ஆட்டு மந்தையில படுத்துட்டான். 3 பேர் வந்துட்டான். அதுல இன்னொரு சோம்பேறி யுத்தம் பண்ணுவோம் படுத்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஆனா செபுலோன் நப்தலியும் போர் முகத்துல, அதாவது யுத்தத்துல உயிரை மதியாமல் துணிஞ்சு நிற்பான். செத்தால் ஜாவனை தவிர, செத்தால் ஜாவனை தவிர பின் வாங்க மாட்டேன்னு சொல்லிப்பான். அப்படி நிற்கிறவனுக்காக ஆண்டவர் வேலை செய்வான். என்ன செய்ய தெரியுமா? நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் அந்த ஜனங்களோடு யுத்தம் பண்ணும். இங்க பூமி 2 பேர் இருக்கான், உயிரை மதிக்காம இருக்கான், செத்தாலும் ஜாவ இருக்கிறான், பரல பார்த்துட்டு இருக்கு, நல்ல செய்யறானே, நல்ல பண்றானே, இவனுக்கா நான் செய்யணும்னு சொல்லி பரலோக இறங்கி டீமார் அடிச்சு அவத்தையும் அடுத்த நாள் ராஜா கொண்டுரும். எது? நட்சத்திரங்கள். அதான் அது சொல்லிட்டு போனா வரும். உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியா சொல்றேன், நடக்கு. அப்போ அர்ப்பணம் என்னது? செத்தாலும் ஜாவேன், ஊழிதான் செய்வேன். பின்னோக்கேன், ஒரு நாள் பின்னோக்கேன். கோடி பொண்ணு கொடுத்தாலும் பின்னோக்கேன். கிரேஸ் கவுனி, நான் ஊழித்து போயிட்டேன். ஆனா நான் இன்றி எழுதியிருந்தேன், பரிட்சை எழுதியிருந்தேன், பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு வேலையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் சேர்ந்து வருது. நான் டோனர் உழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். எங்க வேலை? விஜயநகரத்துல வேலை. அங்க ஒரு லேத் இருக்கு, அதை நீ போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கே 25,000 ரூபாய். நான் சொல்றது 1986 வாங்கினேன். உபாசமத்தில் உட்கார்ந்துருக்கேன், பார்த்தேன், படிச்சேன், சட்டை போட்டு 4 கிளிப்பு கிழிச்சு வச்சுட்டேன். அவ்வளவுதான். போயிருந்த என்ன ஆகும்? வேலை செய்யலாம், பணம் கிடைக்கும், மகிமையான ஊழியம். இது பெரிய பாக்கியம்.
பணம் என்னைக்கு ஆண்டவர் தருவார்? இல்ல. இன்னொரு சம்பவம் கூட சொல்லிடுது. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அந்த பாடல் பாடினவர் யார் தெரியுமா? ஒரு மிஷினரி, 2 பிள்ளை, மனைவி. மனுஷனை வெட்டி சாப்பிடுகிற நரப்பச்சினி இடத்துல போய் அவர் ஊழியம் செய்தார். அப்பொழுது அந்த அந்த கூட்டத்தினுடைய தலைவன் சொன்னா, நீ இயேசு இனிமே சொல்லக்கூடாது, இயேசு மறுதலி, இல்லைன்னா 2 பிள்ளைகளை கொன்றுவான்னா. 2 பிள்ளையும் கொன்னாலும் இயேசு மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். 2 பிள்ளையும் கொன்றான். அப்ப பாடுவார், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அந்த பாட்டை முறமுறைமே பாடுவார். பாடுவார், அதுதான் பாடுவார். அடுத்தது மனைவி நிக்கா, அத்தனை அழகு. அழகுனா அந்த வசனத்துல ஒரு அக்கா இருக்கா, அழகுள்ள அக்கா. அவ யாருன்னா சாராள் அம்மா, ரெபேக்கா இல்ல, அதை காட்டிலும் அழகு அந்த அம்மா. சொல்றாங்க கொல்ல போறேன்னு சொல்லி, கொல் அப்படின்றோம். விஷ அம்பை செலுத்தி அந்த அம்மா கொன்றுவான், கீழே விழுவான். விழுந்த போது பாடுவான். அப்ப கேட்பாங்க, ஒன்னையும் கொல்ல போறேன், கொல்லு. அப்பவும் அந்த ஆள் பாட்டு பாடிட்டு இருக்கவே கொல்லுவான். அந்த கூட்டத்தின் தலைவன் தர்மகர்த்தா 4 உயிர் போற பிற்பாடு இயேசு மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. அப்ப இந்த இயேசுல ஏதோ இருக்கு, உயிரை கூட அவன் பணமாக்க வைக்கலையே. அப்ப இந்த இயேசு ஏதோ இருக்குன்னு சொல்லி சாத்தான் கீழே விழுந்தான், அவனை ரட்சிக்கப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அந்த முழு கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு உயிர் நம்ம சாவதுக்குள்ள எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம்? வந்தேன் போனேன் இருந்தேன் மட்டும் போயிடாதுங்க. நான் சொல்லுறேன், உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாவது இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க முயற்சி செய்யணும். அதுக்காக எத்தனை லட்சங்களையும் செலவழிக்க நீங்க பிரயாசப்படணும். அப்படியானால் அப்பேற்பட்ட குணத்தை அந்த மனுஷன் அந்த காரியங்களுக்குள்ளாக காரியத்தை முடிச்சார். நான் கேட்கிறேன், இந்த பூமியில இன்ஜினியராக, கலெக்டராக, நான் சொல்றேன் ஒரு பெரிய மனுஷனாக, கோடீஸ்வர பிரபுவாக வாழ்ந்து என்னப்பா செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? பெரிய கோட்டை கட்டுறீங்க, கனவு காண்றீங்க, என்ன செய்ய போறீங்க? கண்டிப்பா ஒரு நாள் இந்த பூமி விட்டு போக போறோம். ஆனா பரலோகம் போய் தான் போறோம். அவருக்காக, அவருடைய ஆத்மாவுக்காக, பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஒரு என்ன வேலை செய்யறாரோ அதுதான் பரலோகத்துல நம்ம கிடைக்கும். இது லேசான ஒன்று அல்ல, இது மகா மகிமையானது. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரா? அப்படியான கவனிங்க, நம்மில் இருக்கிற நல்ல சுபாவங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் அடுத்தது ஒன்று பலன். எதுக்கு? சாட்சி, சாட்சியா வாழ்வதற்கு. இன்னொன்னு சத்துவம். சத்துவம் எதுக்குன்னா, ரத்தத்தோடு மாம்சத்தோடும் போராடுவதற்கு அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வானமிருந்த பொல்லாத ஆவியின் சேனையோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு. என்ன யுத்தம்? வாயில ஆண்டவரை சோத்திரித்து யுத்தம் பண்ணுவதற்கு, காரியம் நடப்பிப்பதற்கு. இப்ப கவனிங்க, சொல்ல போறோம், புரிஞ்சுக்காங்க. லிசன், கவனிங்கள், திரும்ப சொல்றேன். மத்திய 10ஆம் அதிகாரத்துல 12 சிஸ்டர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து போ, 2 போன்னு சொல்லுவார். போயிட்டு கவனிங்க, போயிட்டு வருவாங்க. வரும்போது பேய் வடிச்சு சுகமாச்சு எல்லாம் சொல்ல வந்து ரைட். திரும்ப 17ஆம் அதிகாரத்துல ஒரு அப்பா தான் பையன் சோதனை கொண்டு வராங்க.
ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க, போகாது. அவன் சொல்லுதான், உங்க சீசனை கொண்டு வந்தேன் கூடாத போயிட்டு 10ஆம் அதிகாரத்துல கூடுச்சு. கவனிங்க, மனோ கவனி, ஸ்வர்ஜன் கவனி, ஜான் கவனி. 10ஆம் அதிகாரத்துல அவரால் கூடுச்சு, 11ஆம் அதிகாரம் கூடல. அப்ப ஆண்டவர் சொல்றார், அப்ப நீ ஜெபம் பண்ணி போன, ஆண்டவருக்கு அதிகாரம் பட்டு போன, பலம் பட்டு போன, இப்போ ஜெபம் பண்ணல. இவ்விதமான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தில் அண்டி அடிச்சது போகாது. அப்ப அங்க வாங்குன, இங்க அஜாக்கிரதை ஆயிட்ட, வாங்கல. ஜோசப்பா கோபம் வரும், நான் சொல்லாம போக முடியாது. முன்னால களைப்புல படுத்துருவான், திடீர்னு 2 மணிக்கு எந்திப்பான், தம்மாட்டிமா லைட்டு போயிட்டு போடுவான், என்னன்னு பார்த்தா பைபிள் எடுப்பான், வாசிப்பான். இப்போ அதே லைட் இருக்கு, டமாட்டிமான்னு போற. அவ என்னாச்சு, போயிட்டு அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ல போறேன், சொல்லிட்டேன். அது பிசாசோடு குறைத்தனம் அதிகாரத்தோடு யுத்தம் பண்ணதுதான் சத்துவம். இப்ப அடுத்து என்ன கர்த்தர் கொடுத்தாருன்னா, மன்னா கொடுத்தார். என்ன கொடுத்தார் கவனிங்க. இந்த மன்னாவுல 3 காரியம் சொல்றேன், அதுக்கு மேல என்ன சொல்ல சமயம் இல்லை, நேரம் இருக்காது. கொஞ்சம் மன்னாவுல 3 காரியம் சொல்றேன். 1, ஆண்டவர் சொன்னார் மோசே கொண்டு, கவனிச்சாங்க, இந்த கவனம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். மோசே கொண்டு சொன்னாரு, இந்த பாருப்பா, 5 நாள் டெய்லி நீ காலை வந்து பிறக்கணும், 6ஆவது நாள் 7ஆவது நாளுக்காக 2 முறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா இவங்க எல்லாத்தையும் போன உடனே நம்ம ஆட்கள் கொஞ்சம் கிடைச்சா போகல, நிறைய ஆயிட்டு வந்துட்டான், வீட்டுல வச்சுட்டான் அவ்வளவுதான் வச்சுட்டான். இவன் என்ன கவனிங்க, வச்சுட்டான். 24 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது என்ன ஆச்சுன்னா, முதல்ல நாரிச்சு, நாட்டம், ருசி உள்ளது, மனம் உள்ளது, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது, நினைச்சிட்டு நாரிச்சு. நல்ல கவனிச்சுக்காங்க, நாரிச்சு. ஏன் நாரிச்சு? அதுக்கப்புறம் பூச்சி பிடிச்சி, புழு பிடிச்சி, அதெல்லாம் வியாக்கியானம் இருக்கு, பண்ண முடியாது. புரியுமா சொல்றேன்? என்ன பண்ணா நிறைய அழுத்து வந்துட்டாங்க. அழுத்து என்ன வச்சுட்டு வந்திருக்கோம், வேற ஒன்று அப்படி தள்ளி அப்படி நான் இப்ப சொல்லி தரேன். அதாவது இன்னைக்கு ஒரு பால் காய்ச்சோடு 2 கல்யாணம் வாங்குறா, சோத்த குழம்பு வாங்குறா, அது தாங்கியாச்சு. இப்ப தண்ணியை ஊற்றி வெண்ணியை ஊற்றி 2-3 நாளைக்கு எடுத்துட்டு வண்டி சூடு வச்சு வண்டி ஓட்டணும். ஆனா அங்க அப்படி நினைச்சுதான் அல்லனா. ஆனா ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளைக்கு மட்டும் எடு, மறுநாள் இங்க வரும். என்னன்னா சுய புத்தி. ஆண்டவர் விட்டுட்டான், ஆண்டவர் சொன்ன கற்பனை விட்டுட்டான், ஆண்டவர் சொன்ன பிளான விட்டுட்டான். இப்ப நான் சொல்லித்தர கவனிச்சுக்க, மனோ கவனி, ஜான் கவனி. ஒரு நாள் ஜபத்துல வண்டி மறுநாள் ஓடாது. ஆவிக்குரிய உலகத்துல ஓடும். ஆண்டவர் சொல்றார், டெய்லி என்ன தேடு, என்ன பார், டெய்லி என்ன உறவு வச்சுக்கா, உனக்கு தேவையானதை தருது. அதான் கர்த்தருடைய சித்தம். சொல்லேலூயா. அப்ப அடுத்தது 48 மணி நேரத்துக்கு ஆண்டு எடுக்க சொல்லிட்டார். 2 நாளைக்கு வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கவனிங்க, அதே மண்ணா, அதே காரியம் மறுநாள் பார்த்தாங்க, பூச்சி பிடிக்கல, நாட்டம் பிடிக்கல, புழு பிடிக்கல. அன்னைக்கு பிடிச்சு இன்னைக்கு பிடிக்கல. காரணம் கர்த்தருடைய வார்த்தையின் படி. இங்க பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க. இது யாத்திரா 16 இருக்கு. கண்டிப்பா வீட்டுல போய் இன்னைக்கு யாத்திரா 16 படிக்கணும். கவனிங்க, மூப்பர்கள் தலைவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, மோசே அவனை குழுஞ்சு பிறகுதான் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மோசே சொல்லும் போது இந்த மூப்பர்களுக்கு காது
டெப்த் செவுடு வேற எங்கேயும் கவனத்தில் இருக்கான். மோப்பமாறு 100 பேர் அதுக்கு சொன்னீங்கல்ல, அவங்க அவங்க சொல்றான் நான் முதல்ல கத்திரிவாக்கு சொல்லிட்டேன், 6வது நாள் 7வது நாளுக்கா சேர்த்து செய்யலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டேன். அது வச்சு இப்ப என்ன இதுல கீழ்படியணும். அதுல முதல்ல அனுதினமும் சார்ந்து இருக்கணும். இதுல நினைக்கணும் கீழ்படியணும். சரி, நான் ஓய்வு நாள்லையும் இவனை மண்ணை பிறக்க போகும். எவ்வளவு கொழுப்பு இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், என் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்தை கொண்டு வயல களபரிக்க போனேன், தண்ணி பாய்க்க போனேன், வாழை வெட்ட போனேன், புல் புடுங்க போனேன்னா புல்லு மட்டும் போகாது, இருக்குதும் போயிடும். நிறைய பேர் இழந்துட்டு வெறுமையாகி ஓட்டியாண்டியா இருக்கான். மனவு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என் ஆசா கூட சம்பளம் கிடைக்க அவனுக்கு புதன்கிழமை 2 நேரம் வேலை பாருங்க, நைட் 11 மணி வேலை பாருங்க, தப்பு இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வைக்காது. போனா ஒண்ணும் இல்லை, எல்லாம் திரும்ப வச்சாங்க. ஒண்ணும் இல்லையே, அதான் கதை சொன்னாரு. ஒன்னும் இருக்காது. பாருங்க நம்ம ஆட்களை பாருங்க. அப்படி சரி, அடுத்து கவனிங்க, இங்க கவனிங்க. நான் சொல்லிடுறேன், நீங்க பிறகு படிச்சு பாருங்க. இந்த யாத்திராகவும் இந்த வசனமான குறிச்சுக்க. யாத்திராகவும் 16:32. யாத்திராகவும் 16:32. அது வாசி. இந்த ஒன்னோட நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடும். ஆமா, சீக்கிரம். யாத்திராகம் 16:32. அண்டர்லைன் சித்தியே கவனிக்கணும். இல்ல அப்படின்னா உங்கள் சந்ததியா பார்க்கும்படிக்கு ஒரு சித்தி போதும். நன்றி வாசித்துக்கார். முன்னால படிச்ச படிப்பு வேலை செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெத்தானியாவுக்கு கடந்து போய் படிச்ச படிப்பு வேலை செய்யுது. சொல்லேலுயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க பாருங்க, இதுல என்னன்னா கவனிங்க, ஒரு காட்சி கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், கேட்கவா பார்க்கவா. வாசித்தாங்களே அந்த வார்த்தைல, கேட்கவா பார்க்கவா. பார்த்தீங்களா? பார்க்க குட். உன் சந்ததியார் கேட்கல, நீ வாய் திறந்து சொல்லி ஒரு பயன் கிடையாது. லிசன், கவனிங்க. நீ வாயை திறந்து 1000 சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் இந்த மன்னா என்ன என்று அவன் பார்க்கணும். பார்க்கத்தக்க அளவுக்கு அந்த மன்னாவை பாதுகாத்து வை. எதுல? கலசத்துல. கலசம்னா மண்ணு, மண் கலசம். இப்ப நான் கேட்கிறேன், தங்கத்துல கலசம் வச்சாங்க. தங்கத்துல கலசம் வச்சு இந்த ஒரு ஓமர மண்ணாக்குள்ள வச்சோம்னா எவன் எதை பார்ப்பான்? சாத்திரி சொல்லுக்கு உள்ள இருக்க பார்க்க மாட்டான். யோம்மா தங்கம் இது திரும்பி அது பார்ப்பான். ஆண்டவர் வெளியே அசிங்கப்படுத்திட்டு உள்ள உயிர் உள்ளதை வைக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கவனிங்க. என்ன அர்த்தம்? பார்க்க பார்க்க, கேட்கல பார்க்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வசனத்தை, உங்களுக்குள் இருக்கிற தேவ சாயலை உங்கள் சந்ததியார் பார்க்கத்தக்க அளவுக்கு நீங்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியத்தை அவன் பார்க்கணும், அவன் பார்க்கணும். அந்த சந்ததியார் பார்க்கணும். அதுதான் கர்த்தர் சொல்றார். கவனிங்க, எத்தனை வருஷம் பாதுகாக்கிற இந்த யாத்திராமத்து உள்ள வரும்போதுதான் இந்த மன்னாவே கொடுத்தார். அதுக்கு முன்னால கிடையவே கிடையாது. அப்புறம் அந்த யாத்திரை முடிஞ்ச பிற்பாடு இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதே வானத்துல இருக்கிற மன்னா இயேசு கிறிஸ்து.
சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சந்ததியா நமக்குள் இருக்கிற இயேசுவை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய. தயவுசெய்து கவனிங்கள். இதோடு நான் என் வார்த்தை நிறுத்துகிறேன். இந்த மன்னாவை அந்த பானைக்குள்ள வச்சு உள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்ச பிற்பாடு எத்தனை 6000 வருஷம் ஆச்சு, மன்னா கெட்டு போகல. அவ கெட்டு போகாத இருப்பதுக்கு எங்க இருக்கணும்? தேவ சமூகம், கர்த்தர் இறங்குற இடம், தேவனுடைய நன்மை. அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. சொல்ல அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்துட்டு போற மனுஷன் கெட்டு போகவே மாட்டான், கெட்டு போகவே மாட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால உறுதி உள்ளாருங்கள், கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிப்பார். சொல்ல அல்லேலூயா. 3 காரியம் கர்த்தர் கொடுத்தார். என்ன? பலன், சத்துவம், மன்னா. ரைட். இந்த 3ல 1 அனுதினம், அனுதினமும் ஆண்டவரை தேடணும். 2வது கீழ்ப்படிதல். 3வது அர்ப்பணம். அர்ப்பணம். நம்ம அர்ப்பணிச்சாதான் நம்ம கிட்ட இருக்க இயேசு கிறிஸ்துவை மற்றவங்க நினைச்சுவாங்க பார்ப்பாங்க. ஜெபம் பண்ணுவோமா?